திமுக ஆட்சியில் தமிழ்நாடு கொடுமையான கொலைக்காடாக மாறியுள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் வி ராஜன் செல்லப்பாவுக்கு ஆதரவாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கொடுமையான கொலைக்காடாக தமிழ்நாடு உள்ளதாக தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு முழுவதும் ஊழல் மலிந்து கிடப்பதாகவும் இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு ஆளாகி கூலிப்படையாக மாறி வருவதாகவும் விமர்சித்தார். திமுக ஆட்சி காலத்தில் மிகவும் மோசமான ஆட்சியாக கருதப்படுவது 96-2001. அப்பொழுதுதான் தெரியும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் எத்தனை விதிமீறல்கள் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் நடைபெற்றது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு இந்த 21-26 ஆட்சி என்பது படுமோசமான ஆட்சி. இந்தியாவிலேயே இப்படி ஒரு மோசமான ஆட்சி இல்லை என்கிற நிலைமையில்தான் இன்றைக்கு தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், தமிழ்நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கின்றது. பச்சிளம் குழந்தை முதல் கல்லூரி செல்கின்ற மாணவிகள், பள்ளிகள் செல்கின்ற மாணவிகள், இன்னும் சொல்ல போனால் வீட்டிலே உள்ள வயது முதிர்ந்த மூதாட்டிகள் வரை இன்றைக்கு வன்கொடுமைக்கு ஆளாகி உயிர் விடுகின்ற கொடுமையான ஒரு கொலைக்காடாக தமிழ்நாடு இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த 5 ஆண்டுகளில் 8000 கொலைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பதிவாகி இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் இந்த போதை மருந்து பழக்கம் மாணவர்களையும் இளைஞர்களையும் குறிவைத்து இங்கே விற்கப்படுகிறது.